ஆனால் ஒரு மாதிரி கொடைக்கானல் ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. 3 நாள் தான் இருந்தோம். எதுவும் மனசே வர மாட்டேங்குது. செம்மையாக இருக்குங்க வழி. ஏன்னா என்னதான் வெயில் அடித்தாலும் அந்த சில்னஸ் மட்டும் இன்னும் குறையவே இல்லை. பாய். எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு போக வேண்டியதாங்க. இனிமேல் எப்போ வரமோ கொடைக்கானலுக்கு வர்றதுக்காண்டி 100 ரூபாய்க்கு அடித்தோம். இப்போ கொடைக்கானலுக்கு போகிறதுக்காண்டி 100 ரூபாய்க்கு அடிக்கிறோம். 500 ரூபாய்க்கு. சரிங்கண்ணா. இது பார்த்தோங்க. ஒரு வழியாக ரூம் வந்து செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பியாச்சுங்க. இப்போது நம்ம வண்டி நிற்கிது. ஸ்டார்ட் ஆகுறானா என்னன்னு தெரில வேற. கிம்பிள் எதில் வச்சுருவோமா? விழுந்துடாது. இல்லை நாங்கள் வரும்போது சரியான ஒரு மழையாக இருந்துச்சு. இப்போ பாருங்க எப்படி வெயில் பட்டையை கலப்புதுன்னு. இங்கேருந்து கிளம்ப மனசே வர மாட்டேங்குதுங்க. காலைல தான் போய்ட்டு அந்த பாட்டி கடையில் சாப்பிட்டு அப்புறம் நேற்று ஒரு 20 ருபீஸ் பேலன்ஸ் தரணும், அதையும் கொடுத்துட்டு வந்தோம். கேமரா எடுத்து போக மறந்துட்டோங்க. போயிட்டு சாப்பிட்டு ஒரு வீடியோ மட்டும் எடுத்து வந்திருக்கேன். அது ஷார்ட்ஸாக வேணால் பாருங்கள். இங்கே வந்து கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. இங்கே அந்த பாட்டி கடை கேட்டிங்கன்னா இட்லி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 ரூபா தாங்க. ஆம்லேட்லாம் 20 ரூபா தான். ஒரு இட்லி 5 ரூபா தான். இங்கே தான் ரொம்ப கம்மியான ரேட்டே. இதோ அங்கே கோயில் தெரியுது பார்த்தீங்களா? அந்த கோயில் வழியாக போகணும். விட்ற இதோ இந்த ரோட்டில் தான் போகணும். பரவாயில்லப்பா. ஸ்டார்ட் ஆகிட்டான். ரூம் வந்து கிளம்பியாச்சுங்க. என்ன ப்ரோ அங்கிட்டு போயிட்டு இருக்காரு? டாமினால 2 பேர் பார்த்துட்டு போகிறாங்கப்பா நம்மளை. முதல்ல போயிட்டு ஃபியூவல் அடிக்கணுங்க. அந்த இது வரும்போது 5 ரூபாய்க்கு அடிச்சது. 237 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம். 38 கிலோமீட்டர் ஆக போகுது. இன்னும் ஃபியூவல் அடிக்கலை. இன்னொரு 500 ரூபாய்க்கு அடித்தா போதும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போயிடலாம். ஆனால் ஒரு மாதிரி கொடைக்கானல் ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. 3 நாள் தான் இருந்தோம். எதுக்கு மனசே வர மாட்டேங்குது. எல்லாம் தங்கமான மனுஷங்க. காலைல அந்த பாட்டி கடையில் வந்து சாப்பிட்டு வந்தாங்க. வர வழியில் ஒரு அக்கா சாப்பிட்றீங்களாப்பான்னு கேட்டாங்க. நம்ம சைட்லாம் சாப்பாடு கேட்டாலே ஒரு மாதிரி இது பண்ணுவாங்க. ஹோட்டல்லாம் இங்கெல்லாம் நீட்டாக இது பண்ணுறாங்க. சும்மா போனாலே சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாங்க. ப்ரோ இண்டிகேட் போட்டு போயிட்டே இருக்காரு. செம்மையாக இருக்குங்க வழி. ஏன்னா என்னதான் வெயில் அடித்தாலும் அந்த சில்னஸ் மட்டும் இன்னும் குறையவே இல்லை. ஐயோ ரோடு தான் ஆனால் கொஞ்சம் குன்றும் முடியுமா இருக்குது. ஐயோ ஜஸ்ட் மிஸ். ஸோ மிச்சத்தில் நான் ஃபியூல் அடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. வழியை பாருங்க எப்படி இருக்குன்னு. அருமையா. இதெல்லாம் வீடியோவில் காட்டாமல் எப்படிங்க இருக்க முடியுது? இதெல்லாம் கவர் பண்ணாமல் போகணுமான்னு தோணுது. பாருங்களேன் மரங்களை. கையெல்லாம் அப்படியே செம்ம கூலிங்கா இருக்குங்க. பாய். எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு போக வேண்டியதாங்க.
இனிமே எப்போ வரோமோ. யூக்கலிப்டஸ் மரம் தான் பார்த்தா வராரே. ப்ரோ போட்டு போறாருப்பா. இன்னும் குளிருதுங்கண்ணா. நான் போய்க்கிறேன். ஓரமா விட்டுருங்க. குளிருதுங்கண்ணா. இன்னும் வந்தப்போ ஏன்டா வந்தோம் எப்படா போட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு மழையிலே நினைச்சுக்கிட்டு. இப்போ வந்துட்டு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. போறதுக்கே மனசு இல்லை இங்க இருந்து. ஓ பெட்ரோல் பங்க் வந்துட்டோம். ஒரு 500 பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடலாம். பெட்ரோல் ஆ ஆ நம்மளது எங்க நிற்கும் என்னன்னே தெரியாதுங்க. 240 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம் 500 ரூபாய்க்கு அடிச்சு. ஒன் சைடு போகணுமா? நம்ம இதிலே போவோம். ஜிபே இருக்குமா? கொடைக்கானலுக்கு வர்றதுக்காண்டி 500 ரூபாய்க்கு அடித்தோம். இப்போ கொடைக்கானல் விட்டு போகிறதுக்காண்டி 500 ரூபாய்க்கு அடிக்கிறோம். நான் 500ண்ணா. 500 500 ரூபாய்க்கு. ஆ ஆ தெரியுதுண்ணே. நீங்க இந்த பக்கம் கிளம்புங்க. ஸ்கேனர் இங்க இருக்கு. சரிண்ணா. பேர் ப்ரோ ஆயிடுச்சு. ஆ ப்ரோ கிளம்பிட்டாரு. ஒன்று முன்னாடி போய்க்குவோம். என்ன வண்டிப்பா இது? எம்டியா இது? MT-15 செம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஐயோ இந்த டேங்க் மூடி நம்ம விடாம நான் படுற பாடு இருக்கு. ரெடியா முடியாச்சு. ஷரிங்கான் எப்படி செம்ம வச்சிருக்காங்க பங்கமா. ஃபியூல் அடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க.
போயிட்டு வரோம். பார்த்து நினைக்கிறேன். போகணுமா? சார் போயிட்டு வாங்க சார். நேற்று பார்த்தோம். போயிட்டு வரோம். கிளம்பியாச்சு. அவ்வளோ ஊருக்கு தஞ்சாவூர் தான். தஞ்சாவூர் தஞ்சாவூர் ஆச்சு. நீங்க தஞ்சாவூர் மகாமகன் சுற்றி பார்த்தோம். மகாமகன் வந்துச்சுல அங்கே வந்தான். ட்ரெயினில் இருக்கும்போது அப்பயே வந்தான். அப்புறம் சரி சார் போயிட்டு வரோம். போயிட்டு வரமா இன்னும் நம்மள இந்த அங்கே வெயிட் பண்ணுவாங்க. ரைட் ஓகே சரி போயிட்டு வரோம். ஓகே பாய். அவங்க பார்த்து பேசிட்டாங்க. உடனே இல்லைங்க இப்போதாங்க அவங்களை பற்றி பேசிட்டாங்க. ப்ரோ நேற்று பார்த்தோம்ல போலீஸ் நாங்க அங்க வெயிட் அங்க நின்றுட்டு இருந்தாங்க. பார்த்து பேசிட்டு வரோம். கேட்டாங்க உங்களை அங்க வெயிட் பண்றாருன்னு சொன்னேன். உங்களை கூப்பிட்டேன். ஏன்னா போயிட்டு பார்த்துட்டு வரேன். நான் நிறுத்தி பேசிட்டு தான் இருந்தேன். பார்க்க போறாரு. அது ஆன்ல இருக்கு. விசாரிச்சா சொல்லிடுவேன். இப்போ அவ்வளோதானே. இந்த ஈவெண்ட் என்ன கண்ணு 66 ஓகே பேரு அஜீஷன் போட்டு அஜீஷ். திருச்சி சார். அஜீஷா இங்கே ஒரு அஜீஷ் நல்லா இருக்கீங்களா சார்? திருச்சி எங்க வீடு? கம்பரசம்பேட்டா. நேற்று திருச்சியிலே வந்தேன் நான். அப்படிங்களா? நாங்கள் 4 நாளாக உறையூர் ஸ்டேஷன் போயிட்டு அப்படியே அங்கே செம்பஜியில் ஒரு இடம். நல்ல வேலை நீ வர மழைகள் எல்லாம் போச்சு. இல்லை சார், நான் வரும்போது சரியான மழை ஏறும் போதெல்லாம் வேற வடவுக்கு வருவாங்க விசாரிச்சுக்கலாம். ஸ்மைலிஸு ஒரு வழியாக அங்கே இருந்தால் போலீஸை நாங்கள்லாம் பார்த்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சாச்சுங்க. நேற்று அவங்கள லேக்குக்கிட்ட பார்த்தோம். அங்கே பார்த்து பேசிகிட்டு இருந்தோம். மறுபடியும் இங்கே பார்த்தோமா ஒரு கோவிட் இன்சிடெண்ட் ஆயிடுச்சுங்க. ஒரு வழியாக ஊருக்கு போகிறோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்கங்க. நம்மளோட ஹெட்ஃபோன் போட்டு தான் நம்ம ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். நம்மளோட பின்னு ஒழுங்காக சொல்கிறதுனால மைக்கில் ஆடியோ கேட்கல, மொபைலில் தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்திருக்கு. அதனால தான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்குறேன். ஸோ இதுக்கப்புறம் பேட்ரி லோ ஆகிடுச்சுங்க. கோப்ரோ சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ நான் சேஃபாக வீட்டுக்கு வந்துட்டேங்க. டாட்டா. ஸ்மைலிஸு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இதோ நம்ம ப்ரோ இங்கே தான் நிற்கிறாரு. சேஃபாக வந்துட்டோங்க. டாட்டா.